Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் இந்த மாதத்தில் வர இருக்கின்ற குரு பூர்ணிமா அன்று நம்முடைய குருவை பார்க்க செல்லும் போது எந்த விதமான பொருள்களை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற தகவலை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். குரு என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் நினைவுக்கு வருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர் தான் சிவபெருமான், அவர் நினைவுக்கு வருவார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, ஸ்ரீ மகா பெரியவா இவர்களுடன் நம்முடைய ஆசிரியர்களையும் நாம் குருவாக ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்கேஜியிலிருந்து காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நிலைமையில் இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்களாகத்தான் இருப்பாங்க. அதற்கு முன்னாடி நம்முடைய வீட்டில் நம் தாய் தான் குருவாக இருக்கின்றாள், தாய் எல்லாமுமாக இருக்கின்றாள். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்முடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா சில மாணாக்கர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கே வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன்னா என்னுடைய ஆசிரியர் தான், அந்த டீச்சர் தான் காரணமாக இருக்கிறார். நான் இன்னைக்கு பெரிய தொழிலதிபராக இருக்கிறேன், நான் இன்னைக்கு ஒரு பெரிய டாக்டராக இருக்கேன், இல்லை சமூக பணியாளராக இருக்கிறேன், இல்லை பெரிய ஆடிட்டராக இருக்கிறேன், இல்லை நான் நிறைய படித்து இன்னைக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா இந்தந்த டீச்சர்ஸ் தான் என்னை நல்லா இருப்பேன், நீ நல்லா படி, நல்ல பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு எல்லாம் உற்சாகப்படுத்தி இன்னைக்கு என்னை ஒரு நல்ல நிலைமையில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு நினைவு கூறுவார்கள். கட்டாயம் நினைவு கூற வேண்டும் நம்ம ஆசிரியர்கள் எல்லாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கலைத்துறையில் ரொம்ப பெரிய ஜாம்பவான்களாக இன்னைக்கு இருப்பாங்க. அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஆசிரியர்கள் வஞ்சனை இல்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய கலையை அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படி வஞ்சனை இல்லாமல் எல்லா ஆசிரியர்களும் சொல்லி தருவாங்களா கலைத்துறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சித்தர்களே மறைச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கணும்னு வஞ்சனை இல்லாமல் சொல்லி தந்த ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில மாணாக்கர்களுக்கு பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருப்பாங்க, மக்கா இருப்பாங்க படிப்பிலையாகட்டும் கலைகளில். அவர்களை எல்லாம் வீட்டிலேயும் பெற்றோரே மக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பிறர் சக மாணாக்கர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க சரியான மக்கு, சீக்கிரத்திலேயே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில டீச்சர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப பெரிய மனசோட அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நீ நல்லா பாடுற, சுதி தப்பி பாடினா கூட ரொம்ப நல்லா பாடுற, உனக்கு நல்ல கணக்கு போட வருதே, நீ சும்மா சின்ன தப்பு தான் பண்ணுற, கொஞ்சம் கவனம் செலுத்து, நீ நான் நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணாக்கர்களுடைய தவறை இல்லை அவர்கள் மக்குன்னு தெரிஞ்ச பின்னாடியும் அவர்களை உற்சாகப்படுத்திட்டு சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. அதுக்கு பெரிய மனசு வேணும். இப்படி தனக்கு நல்லது செய்த குருவை நம்ம என்னைக்குமே வாழ்நாள் முழுவதுமே மறக்காம இருக்கணும். முடிஞ்சளவு அவர்களை அடிக்கடி போய் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வரணும். இல்லைன்னா அவர்களுடைய ஆசீர்வாதங்களையாவது பெற்றுவிட்டு வரணும். அடிக்கடி போக முடியலன்னா கூட வருடத்தில் ஒரு நாளாக வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு போய் நம்ம குரு கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு வந்தோமே ஆனால் அது ஒரு ரீசார்ஜ் மாதிரி. அந்த ஆண்டு முழுவதுமே அவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மிடம் தங்கி நம்ம வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் வளர்வதற்கு உதவிகரமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விதங்களில் ஆசிரியராக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நல்ல பல விஷயங்களை நமக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பூஜை இப்படி செய்யணும், மந்திரங்கள் இப்படி சொல்லணும், இல்லை சமைப்பது இப்படி நல்லா சமைக்கணும், இது போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும், இல்லை தமிழ் இப்படி நல்லா பேசணும், இப்படி நமக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களையும் நம்ம என்றைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாது.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் அது சாதிச்சது மாதிரி செய்வாங்க. அப்போது சொல்லித்தந்தவர்களுடைய பொறுமல் இருக்கு இல்லையா, அது ஆசீர்வாதத்திற்கு எதிராக மாறும். அது உடனே அந்த சாபம் எல்லாம் பலிக்காது. போக போக பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பொறுமல்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன துன்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் எப்போவுமே யார்கிட்டையாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோன்னா அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. தான் அது செய்தது போல தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக மூடி மறைச்சு யார் காரணமாக இருக்கிறாங்களோ அவர்களை மறந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம யாராவது ஒருத்தருடைய பாட்டை எடுத்து பாடுவோம், மேடையில் நிறைய பேர் அப்படி பாடுறாங்க. அப்படி இருக்கும்போது யார் அந்த பாட்டு உருவாவதற்கு காரணமாக இருந்தார்களோ, யார் மெட்டடை அமைத்தார்களோ, யார் அந்த பாடலை எழுதினார்களோ அதையெல்லாம் மறைத்து அந்த இடைவெளி காரணம், ஜென்ரேஷன் கேப்பும்பாங்க இல்லையா, அதன் காரணமாக தான் உருவாக்கியது போல அந்த பேரெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் உருவாக்குனவங்க, மெட்டமைச்சவங்க, பாடம் எழுதியவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பொறுமிக்கிட்டு இருப்பாங்க. அது பிற்காலத்தில் சாபமாக மாறும். நல்ல நேரத்தில் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல தான் ஒவ்வொன்றுமே எது கற்றுக்குறோமோ அவர்களை மனசால நம்ம போய் அவங்கள நேரில் பார்க்கலன்னா கூட சின்ன விஷயம் கற்றுக்குறோம்ல, நல்ல சமையல் கற்றுக்கிட்டு செய்கிறோம் இல்லையா, நல்ல விஷயத்தை சொல்லித்தர்றாங்க இல்லையா, அவர்களையெல்லாம் மனதார நம்ம நினைச்சாலே போதுமானது. இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் பேரை சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்தா நான் இது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர்களுக்கும் பெருமை சேரும், நம்முடைய பெருந்தன்மையும் வெளிப்படும், அவர்களுடைய ஆசியும் நமக்கு கிடைக்கும். நான் கடந்த ஆண்டு குரு பூர்ணிமா பதிவு போடும் பொழுதே சிலர் அதில் கேள்வி கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே நான் என்னுடைய ஆசிரியர்னால தான் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேங்க. அவரை நீங்கள் சொன்னது போல் குரு பூர்ணிமா அன்னைக்கு இல்லை ஆண்டில் ஏதாவது ஒரு நாள் போய் பார்த்துட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுட்டு வரணும்னு நான் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், ரொம்ப தூரத்தில் இருக்கோம், போய் பார்க்க முடியாது, அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம், குரு பூர்ணிமா நாளில் எந்த இடத்தில் இருந்தால் கூட, இப்போல்லாம் ஜூம் மீட்டிங்கில் பேசிக்கிறோம், வீடியோ காலில் பேசிக்கிறோம், அப்படி உங்களுக்கு பிடித்த ஆசிரியர், உங்களுக்கு நன்மை செய்த ஆசிரியருக்கு ஃபோன் போட்டு பேசுங்க. சார் உங்களால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், மேடம் உங்களால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கள, பொருள்கள் கொண்டு போய் கொடுக்கலன்னா கூட இப்படி சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு விதமான உற்சாகம். ஆஹா என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னை மறக்காமல் இன்றைக்கும் நினச்சி பேசுகிறானே அப்படின்னு மனநிறைவோட உள்ளன்போட இன்னும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இருக்கின்ற இடத்திலிருந்தே. இதில் இந்த ஆசிரியர்களை நேரில் போய் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு வெறுங்கையோடு போனால் கூட குருவெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணத்தான் செய்வாங்க. ஆனால் சில பொருள்கள் கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணப்படி அந்த பொருள்கள் கொண்டு போகும்போது அந்த பொருள்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் என்கின்ற காரணத்தினால இது அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரைக்கும் ஒரு தாம்பாளத்தில் ஆசிரியருக்கு வஸ்திரம், பெண் ஆசிரியராக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு பிளவுஸ் விட்டு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. பழங்கள், பூ, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் இவற்றை எல்லாம் எடுத்துட்டு போய் ஆசிரியை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வருவாங்க. இந்த தாம்பாளத்தில் கொண்டு போகக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்னன்னு பாருங்க, அத்தனையுமே மங்களகரமான பொருள்கள். அதுல ஒரு எலுமிச்சை பழம் கூட வச்சுக்கலாம். அந்த பொருள்கள் அனைத்துமே ஒரு டிரான்ஸ்மீட்டராக செயல்படுகின்றது. ஒரு மின் கடத்தி அப்படிம்பாங்க இல்லையா, காப்பர் வயர் எப்படி மின் கடத்தியாக செயல்படுகின்றதோ அதுபோல் இந்த பொருள்கள் அனைத்துமே ஒரு மின் கடத்தியாக செயல்படுகின்றது. இப்போ நம்ம அந்த தாம்பாளத்தில் வச்சு அவங்களுக்கு ஆசிரியருக்கு, இந்த ஆண் ஆசிரியராக இருந்தால் ஒரு துண்டாவது, வேட்டி இல்லாட்டி துண்டாவது வைக்கணும். மற்ற பொருள்கள் எல்லாம் இதே போல் தான் வச்சு எடுத்துகிட்டு போகணும். அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போது அவர்கள் பெறும் பொழுது அந்த பொருள்கள் மேலே நம்ம கையும் படுது, அவர்கள் கையும் படுது. அது அந்த பொருள்கள் மூலமாக அவர்களுடைய என்ன அதிர்வலைகள் அதை பார்த்தோடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சினால அடடா என்னுடைய மாணாக்கன் வந்திருக்கானே என்னை பார்க்கறக்கு, நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும், மென்மேலும் வரணும் அப்படின்னு
வாய் சொல்லன்னா கூட, வெளிப்படையாக சொல்லன்னா கூட மனசெல்லாம் நினைப்பாங்க. அந்த எண்ணம் அதிர்வலைகளாக வெளியில் வந்து அந்த பொருள்கள் மூலமாக இவர்களுக்கு வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர்களுடைய கால் தொடும் பொழுது, குருவின் கால் தொடும் பொழுது அவர்களுடைய கை விரல்கள் மற்றும் கால் விரல்கள் வழியாக இந்த எண்ண அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ளே பாஞ்சு நம்ம இன்னும் நல்லா இருப்போம். இதெல்லாம் பொய்யல்ல, இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் இதுக்கு. அதனால் சும்மா என்னமோ வீடியோவில் உட்காந்து பேசுகிறாங்களேன்னெல்லாம் சர்வசாதாரணமாக நினைக்காதீங்க. வீடியோ சின்னதாக கொடுக்கணுன்னு நான் கொஞ்சம் செய்தியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் பின்னாடி, ஒவ்வொரு ஆன்மீக செய்திகளுக்கும் பின்னாடி நிறைய செய்திகள் இருக்குது. இந்த தாம்பாளத்தில் இன்னொன்று குரு தட்சணையாக குறைந்தபட்சம் ஒரு 51 ரூபா, 21 ரூபா, இல்லை 101 ரூபாயாவது வச்சு நம்ம குருவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் சுபிக்ஷமாக நல்லா இருப்போம். நாம் கற்ற கலை நாம் மறக்காமல் இருப்போம். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போகணுன்றது இல்லை. நம்ம படிக்கிறோம்ல, இப்போ படிக்கும் பொழுதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு டீச்சர்ஸை பார்த்து இந்த மாதிரி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். கலைகள் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா, பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா பரதநாட்டியம் டீச்சர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்படி பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாட்டு மாஸ்டர்கிட்ட போயிட்டு இப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா பள்ளி ஆசிரியர், நான் எதுவும் கற்றுக்கல அப்படின்னு நினைக்கிறேன், பள்ளி ஆசிரியர்களையாவது போய் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி பாருங்களேன். அவங்க மனம் குளிர்ந்து இனிமேல் நல்லது செய்வாங்க. அடடா, என்னுடைய ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ஒரு நாள் கூட நான் நினச்சதில்லையே, அவன் என்ன நினச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறானே அப்படின்னு நினச்சி அவங்களும் நல்லவர்களாக செயல்படுவாங்க. அடுத்தது, ஆன்மீக ரீதியாக குரு அருள் பெற, குருவின் ஆசி கிடைக்க நம்ம யாரை குருவாக ஏற்றுக்கொண்டோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறுடி சாய்பாபாவை தான் என்னுடைய வாழ்க்கையில் குருவாக நினைக்கிறேன், தகப்பனாக நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், குரு பூர்ணிமா நாளில் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு அவருக்கு குறைந்தபட்சம் கற்பூரம், வாசனை பொருள்கள் எடுத்துகிட்டு போகணும். புனுகு, ஜவ்வாது, கற்பூரம், ஊதுவத்தி, அவருக்கு மல்லிப்பூ மாலை, இல்லாட்டி ரோஜா பூ மாலை, மஞ்சள் நிறம் தானே அவருக்கு பிடிக்கும், மாலை எடுத்துகிட்டு போகலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்ப என்ன கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போனால் போதுமானது. வெறும் கையோடு தான் போகக்கூடாது. ஊதுவத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு வரும், கற்பூரமே கம்மி விலைக்கு வரும், புணுகு டப்பா எல்லாம் சின்னது கம்மி விலைக்கு வரும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வாசனை பொருள்கள் எல்லாம். அது எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே கொடுத்தோம்னா கோவிலில் குருக்கள் கிட்ட அவர் அதை பூஜைக்கு பயன்படுத்திப்பார். இல்லை வேறு எந்த மகானையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தீர்களானால் அவர்களுக்கு பிடித்த பொருள்களை எடுத்துகிட்டு போகலாம். சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், தட்சிணாமூர்த்தியை வணங்கிக்கிட்டு வரலாம், நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குருவை வணங்கிக்கிட்டு வரலாம். இந்த குரு பூர்ணிமா நாளை வியாச பூர்ணிமான் என்றும் கொண்டாடுறோம். அவர் பிறந்த தினமாக கருதப்படுகின்றது. அவர் தான் வேதங்கள் எல்லாம் தந்திருக்காரு, மகாபாரதத்தை தந்திருக்காரு. அதெல்லாம் படித்து தான் இன்றைக்கி நிறைய பேர் அதை பின்பற்றிக்கிட்டு வரோம் இல்லையா. எத்தனை மாணாக்கர்களை அவர் உருவாக்கியிருக்காரு. அதனால் இந்த குரு பூர்ணிமா நாள் அன்னைக்கு வியாசரையும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும். சரி, இவ்வளவு சொன்னீங்களே, இந்த குரு பூர்ணிமா இந்த ஜூலை மாதத்தில் எந்த தேதியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற பதிவு 2022 இயற்கானது, அதாவது 2022 வருடத்திற்கு ஆனது. தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வருடமுமே பதிவுகள் கொடுக்குற காரணத்தினால அதனுடைய வருடம் தேதியெல்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இதை சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஜூலை மந்த் 13 அன்னைக்கு குரு பூர்ணிமா நாள் வருது. யார் யாரெல்லாம் ஆசிரியரை பார்த்து ஆசிகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே தயாராகிருங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே பதிவு கொடுக்குறேன். இதில் இன்னொன்று சொல்லிக்கிறேங்க, தூரத்தில் இருக்கோம், நாங்கள் ஆசிரியருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், பக்கத்தில் இருந்தால் ஏதாவது செஞ்சுருவோம், ஆனால் ஆசிரியருக்கு தூரத்துலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது. நம்மை உருவாக்கிய ஆசிரியர்கள் எல்லாமே வளமாக நலமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஆசிரியர்கள் நல்லா இருப்பாங்க, சில ஆசிரியர்கள் ரொம்ப நொந்து போய் கொள்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அதாவது வறுமையில் இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஆசிரியர்களுக்கு நம்ம கூகுள் பே வாயிலாக ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு அதாவது உதவின்னு சொல்லாமல், சார் உங்களால் நான் நல்லா இருக்கேன், டீச்சர் உங்களால் நான் நல்லா இருக்கேன், அதனால் நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கணும், நீங்கள்
அதாவது குரு பூர்ணிமா நாள் அன்னைக்கு ஏதாவது ஆசிரியர்களுக்கு செய்யணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அப்படிம்பாங்கள்ல, பணிவோடு நம்ம அதை செய்யணும். சரி, இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் இப்போ விஹா ஆன்லைன் பற்றி சொல்லக்கூடிய நேரம். புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு விஹா ஆன்லைன் பற்றி நான் கட்டாயம் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லி தான் ஆகணும். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். உங்களுக்கு எதில் பொருள்களை பார்த்து வாங்கணும், இல்லை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் போய் பாருங்கள், ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா எங்களுடைய கடைக்கு அழகாக உங்களை டைரக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கூகுள் மேப் சேர்த்து விட்டுரும். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்களை நான் சொல்லிக்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு கடை தான் நான் சென்னையில் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தான், இல்லை அவங்க கடையில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. இன்னொன்று, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர மற்றும் எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் தவிர வேறு எந்த வெப்சைட்லேயும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் கிடைக்காது. விஹா என்கின்ற பெயர் பயன்படுத்திக்கிட்டு யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லை. வாங்கி பயன்படுத்திக்கிட்டு சரியில்லைன்னா என்ன திட்டக்கூடாது. நீங்கள் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த போலிகளை தடுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு எதையும் நீங்கள் தேடி போக வேண்டாம். அந்த ஆப்புக்குள்ளே போய்கிட்டு உங்களுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம், வாங்கிக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஆனால் இது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள, அந்த பதிவுகளெல்லாம் கட்டாயம் வரும். நான் குறித்து வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. அதுக்கு நேரம் வரும்பொழுது நான் சொல்கிறேன். இந்த குரு பூர்ணிமாவை பற்றி நான் கட்டாயம் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களை போய் பார்க்க முடியும், இந்த குரு பூர்ணிமா நாளை கொண்டாட முடியும். இல்லைன்னா காலம் கடத்தி சொன்னேன்னா பயனில்லை இல்லையா? அது போல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு கட்டாயம் பதிவுகள் தருவேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.